கடவுளுடைய தோட்டத்திலே அறுவடை நிறைய இருக்கிறது. அறுவடைக்கு ஆள் அனுப்ப தயார் செய்ய தந்தையிடம் வேண்ட இறைவன், தந்தையிடம் வேண்ட இயேசு அழைப்பு விடுக்கிறார். இந்த அறுவடை மக்களை கடவுளிடம் அழைத்து வரக்கூடிய ஒரு செயல். இதுதான் நற்செய்தி பணியும் கூட. அதற்கு முதலிலே எந்த சூழலிலும் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட யோபு போல நம்பிக்கை இழக்கக்கூடாது. பொருள், இடம், ஆள், பணம் எதை இழந்தாலும் கடவுள் மீதுக்குள்ள நம்பிக்கை இழக்கக்கூடாது. இரண்டாவது, எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அந்த நேரத்திலே இயேசுவினுடைய போதனைகளை வாழ்வதற்கு பற்றுறுதியோடு வரம் கேட்க வேண்டும். சீடர்களுடைய நற்செய்தி பணி மிக எளிதானதல்ல. தொடக்க கால திருச்சபையிலிருந்து இன்று வரை இயேசுவின் நற்செய்தியை வாழ்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் எதிர்ப்பை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த போதனை வெறும் வார்த்தைகளை மட்டுமில்லாமல் செயலாக்கத்தில் இருந்தால் பயனுள்ளதாக, பலனுள்ளதாக இருக்கும். பிறகு நீங்களும் நானும் இந்த அறுவடை பணியாளராக கடவுளுக்கு பணிபுரிய முடியும். இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.